வணக்கம், வெல்கம் டு தமிழ் டிஜிட்டல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீக்கெண்ட் நோட்ஸ். வீக்கெண்ட் நோட்ஸ் வந்து ஒரு ஆன்லைன் ப்ளாகிங் பிளாட்ஃபார்ம். இந்த வீக்கெண்ட் நோட்ஸில் நீங்கள் இது என்ன விசேஷம்னா, நீங்கள் வந்து ஆர்டிகல்ஸ் எழுதி போட்டிங்கன்னா, இல்லாட்டி ஃபோட்டோ ஒன்று பிடிச்சி போட்டிங்கன்னா, இல்லாட்டி ஒரு இவெண்ட், இல்லாட்டி ஒரு சாப்பாடு ஃபோட்டோ, அந்த மாதிரிலாம் போட்டால் உங்களுக்கு காசு பே பண்ணுவாங்க. ஸோ சின்ன அமௌண்ட் தான், பட் நீங்கள் இதனால் அது ஒரு ஹாபியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கு ஒரு சின்ன ஒரு இன்கம் ஒன்று இந்த வீக்கெண்ட் நோட்ஸில் நீங்கள் தேடிக்கொள்ளலாம். இந்த வீக்கெண்ட் நோட்ஸ் வந்து ஒரு ஆஸ்திரேலியன் வெப்சைட். பார்த்தா அதுக்கு ஓவர் 1 மில்லியன் வியூவர்ஸ் இருக்காங்க மந்த்லி. அவங்கள்ட்ட ஸ்டாட்ஸ் நீங்கள் கூகுள் அனலிட்டிக்ஸ் கூட போய்ட்டு பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் வியூஸ் இருக்காங்க. ஸோ அதனால் நிறைய அவங்களுக்கு ஆடியன்ஸ், பெரிய ஒரு ஆடியன்ஸ் பேஸும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக ஆஸ்திரேலியன் சிட்டிஸ் தான் கவர் ஆகுது. இன்னொரு நம்பர்ஸ்னால் நம்பர் ஆஃப் கண்டென்ட் ஆர்டிகல்ஸ் ப்ளாக்ஸ்னால் ஒரு சிட்டிக்கு. அப்புறம் யுனைடெட் கிங்டம், யூகே தான் மெயின் 2 மார்க்கெட் யூஎஸும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பேசிக்காக பார்ப்போம் எப்படி அப்படி ரெஜிஸ்டர் ஆகிறது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோன்னு போட்டு அதை எப்படி சப்மிட் பண்ணுறது நம்ம இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோட அக்கௌண்ட்டையும் நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அதை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் ஒரு சின்ன ஒரு இன்கம் தேடிக்கிறது நம்ம பார்ப்போம். ரைட், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஃபார் வீக்கெண்ட் நோட்ஸ்ன்னு இருக்கும். அதையும் கிளிக் பண்ணுங்கள். கீழே ஃபூட்டருக்கு வாங்க. அதை கிளிக் பண்ணணும், உங்களுக்கு இப்படி ஒரு பேஜுன்னு வரும். இந்த பேஜில் நீங்கள் வந்து எங்கே வேர் டிட் யூ லாஸ்ட் வீக்கெண்ட் ஜஸ்ட் ரஃப்லி நீங்கள் ஒரு உங்கள் கிராமரை செக் பண்ணுறது அவங்க ஒரு 400 கேரக்டர்ஸுக்கு ஒரு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ரைட் சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப், உங்களை பற்றி ஏதாவது நீங்கள் எழுதி கொள்ளுங்கள், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல். ரைட், எழுதிக்கொண்டு அந்த நான் சும்மா சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப்னு எழுதுகிறேன். பட் அது இல்லை, தே வாண்ட் சம்திங் யூ டிட் லாஸ்ட் வீக்கெண்ட். அப்படின்னா லாஸ்ட் வீக் என்ன பண்ணீங்க, வீக்கெண்ட் வெளியே போனீங்களா, படம் பார்க்க போனீங்களா, இல்லாட்டி ஒரு ரெஸ்டாரண்ட் சாப்பிட போனீங்களா, ஜஸ்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் நீங்கள் எழுதுங்க உங்களுக்கு குட் இங்கிலீஷில். எழுதிட்டு இங்கே சிட்டிஸ் இருக்குது, நீங்கள் நிறைய சிட்டிஸ் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சொல்லுவோமே, நம்ம கொலம்பூன்னு எடுத்தால் கொலம்பூ எடுப்போம். கொலம்பூனா ஸ்ரீலங்கா, கொலம்பூ சூஸ் பண்ணிக்கலாம். இந்தியானா வேறு ஏதாவது, சென்னைனா சென்னையை சூஸ் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம். அப்புறம் உங்கள் பேர், பென் நேம் என்னது, என் பென் நேம்னா கிருஷ்ணன் எடுப்போம். ரைட், அதை எடுப்போம். ரைட், ஓகே. இது ஆப்ஷனல், தேவையில்லை. இமெயில் அட்ரஸ் நீங்கள் கொடுங்க, உங்கள் எந்த இமெயில் அட்ரஸ் வேணாலும். பாஸ்வேர்டை டைப் பண்ணி கொடுங்க. அப்புறம் செக்யூரிட்டி டெக்ஸ்ட் இருக்குது, இதை டைப் பண்ணுங்கள். அப்புறம் சப்மிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இமெயில் நோட்டிஃபிகேஷன் வரும், கன்ஃபர்மேஷன் லிங்க்கோடு. அதை கிளிக் பண்ணி உங்கள் பாஸ்வேர்ட் நீங்கள் பாஸ்வேர்ட் கன்ஃபர்மேஷனுக்கு அதுக்கும் லிங்க் இருக்குது, அதெல்லாம் ஓகே ஆகும். உங்களுக்கு அக்கௌண்ட் லாகின் லிங்க் ஒன்று வரும். ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம்னா, ஒரு ஆளுக்கு ஒரு வீக்கெண்ட் நோட்ஸ் அக்கௌண்ட்ஸ் தான் வச்சுக்கொள்ளலாம், ஃபேஸ்புக் மாதிரி. அதனால தான் நான் வந்து எனக்கு ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்கனால இன்னும் அக்கௌண்ட் அந்த ஸ்டெப்ஸ் படி ஓப்பன் பண்ணி காமிக்கலாது. ஸோ அதனால் இதுதான் இந்த ஸ்க்ரீனை காமிக்கிற பேசிக், வெரி சிம்பிள். ஃபேஸ்புக்கில் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ஒரு ஸ்க்ரீன் ஒன்று வரும், ரைட்டர்ஸ் பேஜ். நான் காமிக்கிறேன் என்னோட அக்கௌண்ட்டை பேஜை. பத்தாவதுக்கு இது காய்ச்சிட்டு நான் சொல்கிறேன், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீக்கெண்ட் நோட்ஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், மறந்துடாதீங்க. ஓகே. பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் டோட்டல் ரீடர் 1600. பார்த்தீங்கன்னா $15 நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் மந்த். ஸோ இதே உங்களுக்கு ப்ரூஃப் நான் ஏர்ன் பண்ணுறேன்னு. ஸோ மொத்தமாக எனக்கு ஒரு 30 ஆர்டிகல்ஸ் இருக்கும். என்னோடய பேஜ் எல்லாம் ஆர்டிகல்ஸ் தான் நான் எழுதுனது. நான் காமிக்கிறேன் ஒன்று ஒன்றா. இப்போ என்னோடய ப்ரோஃபைலை பார்ப்போம். முதல்ல ப்ரோஃபைலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட பேசிக் தான் ப்ரோஃபைல். இங்கே 30 ஆர்டிகல்ஸ் பாருங்கள் இருக்குது. ரேங்க் நம்பர் 1, 1000 ரீடர், 30 ஆர்டிகல்ஸ், கமெண்ட் 6. நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நான் கிரேடிங்ஸு கொடுப்பாங்க. அப்படி நிறைய எழுத உங்களுக்கு அப்படியே இது ஏறிட்டே போகும். நீங்கள் 1000 மாதிரி எடுத்திங்கன்னா நிறைய காசு சம்பாதிக்கலாம். எவ்வளோ எழுதுனீங்களோ, எழுதுறது மட்டும் இல்லை, ஃபோட்டோ, ஈவெண்ட்ஸ் என்னென்ன உங்களுக்கு போட முடியுமோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு ஹெட்டாகி உங்களுக்கு நீங்கள் இந்த காசு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். லோகோஸ் போட்டுக்கலாம். நீங்கள் நார்மல் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இது நான் க்ரியேட் பண்ணாலும் இப்படி வருது. நீங்கள் ஒன்றும் இதில் பெருசாக ஒன்றும் செய்ய தேவையில்லை. இது நீங்கள் எழுதுறது தான் எனக்கு வரும். ப்ளாக்ஸ், செட்டிங்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எடிட் டீட்டெயில்ஸ் அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அதே கேட்கும் ஃபில் பண்ண சொல்லி. அது நீங்கள் சரியாக ஃபில் பண்ண தான் இருக்குது. ஃபில் பண்ணால் உங்களுக்கு இப்படி ஒரு ப்ரொஃபைல் வரும்.
ஓகே. ஸோ அது நீங்கள் எல்லாம் மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. அக்கா நம்ம பார்ப்போம் ஒரு பேசிக்காக ஒரு ஃபீச்சர்ஸை பார்ப்போம். நான் சொன்னேன் ப்ளாக்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் போடலாம், இதில் ஆர்டிக்கல் எழுதலாம், ஒரு ஈவெண்ட் சப்மிட் பண்ணலாம், ஃபோட்டோ போடலாம், ஃபுட் ஃபோட்டோவும் போடலாம். அப்புறம் ஒன்றா லிங்க்கும் நீங்கள் சப்மிட் பண்ணலாம், நியூ கண்டாக்டும் சப்மிட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 7 மெத்தட்ஸ் இருக்குது உங்களுக்கு காசு earn பண்ணுறதுக்கு. ஸோ ஒன்று இல்லாட்டி ஒன்று, இல்லாட்டி நீங்கள் எல்லாமும் செய்யலாம். எல்லாமே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் வரும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காசு எப்படி earn பண்ணுறதுன்னா, ஒரு எக்ஸாம்பிள் இந்த ப்ளாக் எடுப்போம். காசு இந்த ப்ளாகை பார்ப்போம். ரைட், இது ஒரு ஈவெண்ட் ஒன்று. இது பார்த்தீங்கன்னா 212 வியூஸ் இருக்குது. இந்த 212 வியூஸு எனக்கு $1 பே பண்ணியிருக்காங்க. அந்த டோட்டல் இந்த ப்ளாக்குக்கு பே பண்ணுற அமௌண்ட் வந்து $3 + $2 $5 டோட்டல் இந்த ப்ளாக் earn பண்ணலாம் கெப்பாசிட்டி. இந்த ப்ளாக் பார்த்தீங்கன்னா $5 இது டோட்டலாக ஃபோட்டோக்கு, இதுக்கு $3.5. ஸோ அது மாதிரி. ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு ப்ளாக்கு ஒரு ஆர்டிக்கல் ஒரு ரேட் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஃபுல் நீங்கள் பொட்டென்ஷியல் சொல்லவே இல்லை, 200 தான் நான் குறைஞ்சது. எனக்கு ஒரு இந்த ஃபுல்லாக நான் இந்த $5 earn பண்ணேன். எனக்கு குறைஞ்சது ஒரு 5000 வியூஸ் இருந்துச்சுன்னா இந்த ஈவெண்ட்டுக்கு, இந்த ஈவெண்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு லாஸ்ட் இயர் போட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஈவெண்ட்டுக்கு எனக்கு வந்து ஒரு ஈவெண்ட் நீங்கள் இருக்க நாட்டில் மட்டும் இல்லை, நீங்கள் வேறு எந்த நாட்டில், ஆஸ்திரேலியாவில் தான் கூட ரீடர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஆஸ்திரேலியன் ஈவெண்ட்ஸே அங்கேருந்து பார்த்துட்டு ஒரு வெப்சைட்லேருந்து அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் இதில் எடுத்து போட்டாலே உங்களுக்கு நிறைய இது வியூ பண்ணால் யாராவது உங்களுக்கு பேமெண்ட் வரும். ரைட். ஸோ அதனால் அந்த மாதிரி தான் இது வந்து இது பண்ணுறது. நம்ம சிம்பிளாக நம்ம பார்ப்போம். இப்போ எப்படி ஒரு ஃபோட்டோ சப்மிட் பண்ணுறதுன்னு. ஆனால் நீங்கள் ஆர்டிக்கலுக்கு தான் கூட பேமெண்ட் கொடுக்குறாங்க. ஃபோட்டோலாம் கொஞ்சம் சின்ன பேமெண்ட் தான். ஆர்டிக்கல் சப்மிட் பண்ணுறதுனா ஆர்டிக்கல் எழுத மாட்டேன் இப்போ, பட் ரஃப்லி ஒரு டைட்டில் ஒன்று கொடுக்கணுங்க. அங்கே ஆர்டிக்கல் எழுதணும், பிக்சரை போட்டு சப்மிட் பண்ணணும், அவ்வளோதான். வெரி சிம்பிள். வெரி சிம்பிள். அது நீங்கள் சிட்டினா அங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் சேஞ்ச் அடிச்சிங்கன்னா நிறைய ஃபுல் லிஸ்ட் ஒன்று வரும். சிட்டி நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்தியாவா, ஸ்ரீலங்காவா, எந்த நாட்டில் இருந்தால் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த சிட்டியை சூஸ் பண்ணி சிட்டி இங்கே மாறினோடனே நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ளாகை நீங்கள் போடலாம். ரைட். இப்போ அடுத்து நம்ம ஸ்டெப்பை பார்ப்போம். ஆட் நியூ ஃபோட்டோ. இப்போ நம்ம ஆக்சுவலாக நம்ம இதை ஆட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இது வந்து சொல்லுவோமே பின்னவால, அது வந்து பின்னவால எலிஃபண்ட்ஸ் ஸ்ரீலங்கா. இது ஒரு ஃபோட்டோ, எடுத்த ஃபோட்டோ இருக்குது, நான் சிஸ்டமில் இருக்குது. இந்த எடுக்கிறேன், ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டேன். எலிஃபண்ட்ஸ், அந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குது, 2 எலிஃபண்ட்ஸ் playing with each other. ஜஸ்ட் ஒரு இது ஒன்று கொடுத்தோமா, எலிஃபண்ட் ஃபோட்டோ அதில் வரும். நான் காமிக்கிறேன், சப்மிட் அனுக்கணும் அப்படின்னு எனக்குன்னு பார்ப்போம். ரைட். இதுதான் ஃபோட்டோ. நம்ம சப்மிட் பண்ண இப்படி வரும். 2 எலிஃபண்ட் நான் இப்போது சூஸ் பண்ண ஃபோட்டோ பிளேயிங் வித் அதர். அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவுக்கும் பே பண்ணுவாங்க, அப்ரூவ் ஆனிச்சுன்னா. அப்படி இது பப்ளிஷ் ஆகலைன்னா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ப்ரிவ்யூக்கு வந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் இது ஃபோட்டோவுக்கு மட்டும் இல்லை, ப்ளாகுக்கு, எல்லா விஷயத்துக்கும் ஃபோட்டோ, ப்ளாக், ஃபுட் என்ன சப்மிட் பண்ணாலும் இந்த ஸ்க்ரீனுக்கு வரும். இந்த ஸ்க்ரீனுக்கு வந்தோன்னா நீங்கள் வந்து கிளிக் ஹியர் டு நோட்டிஃபை எடிட்டர் அனுப்பணும். கேட்டகரிஸ்லாம் இருக்க வேண்டிய கேட்டகரிஸ் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இந்த ஸ்டேட்டஸ் வெயிட்டிங் அப்ரூவல் கேட்டகரிஸ் வந்து சொல்லுவாங்க. பாப்புலர் கேட்டகரிஸ் இல்லை, ஸ்போர்ட்ஸ், சேரிட்டி, ஏன்னா அட்வென்ச்சர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நிறைய இருக்குது ஆப்ஷன்ஸ். கேட்டகரிஸ் 5 கேட்டகரி மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணணும். ரைட். நீங்கள் தேடி நீங்கள் சூஸுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் கேட்டகரி சூஸ் பண்ணேன். இப்போ கேட்டகரி சூஸ் பண்ணி நல்ல, பிகாஸ் யாராவது இந்த கேட்டகரியில் தேடினா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து அவங்களுக்கு வியூ ஆகும். ஸோ அந்த ஃபோட்டோ வியூ ஆனால் உங்களுக்கு ஒரு 1 cents 2 cents கண்ட்ரி பொறுத்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சூஸ் பண்ணல, நான் கோயிங் பேக். ஸோ இப்படித்தான் நார்மல் ஸ்டேட்டஸ் வெயிட்டிங் வந்து நீங்கள் அது வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு கிளிக் ஹியர் டு நோட்டிஃபை எடிட்டர், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் செட் டு எடிட்டர். இதுவும் 24 hours அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு எல்லாம் ஓகேனா உங்களுக்கு அப்ரூவல் தருவாங்க. அப்ரூவல் தந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் போட்ட எலிஃபண்ட் பிக்சர் வந்து இங்கே நான் வரும். எனக்கு இங்கே நான் வந்திருக்கு. ஸ்டில் இந்த ஆரஞ்ச் பாக்ஸில் இருக்குது. இன்னும் காரணம் வந்து இன்னும் அவங்க அப்ரூவல் கிடைக்கல. இதெல்லாம் க்ரீனில் வந்து அப்ரூவல். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்ரூவல் வந்தோடனே
உங்களுக்கு வந்து இது மெசேஜ் ஒன்று வரும். இமெயில் நீங்கள் கொடுக்குற இமெயில் ரிஜிஸ்டர் பண்ண இமெயிலுக்கே மெசேஜ் வரும், உங்கள் ஃபோட்டோஸ் சப்மிட்டட் ஹஸ் பீன் அப்ரூவ்னு. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிடும். அதுக்கப்புறம் என்ன ரேட் பே பண்ணுறான்னு அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இது முதல்ல ஃபோட்டோ இப்போ இல்லை, இது $5.69 மாதிரி. இது வந்து முதல்ல ஃபோட்டோ, இன்னொரு ப்ளாக்கு எழுதின ஒரு ஃபோட்டோ ஒன்று. ஸோ இப்போ நான் இருந்துச்சு லேஸ் எலிஃபண்ட் ஒன்று இருந்துச்சு, நான் போட்டேன் அதனால தான். ஸோ அதனால் அப்படி தான் இதில் வந்து யாராவது கமெண்ட் பண்ணி ரிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு சென்ஸ் கணக்கு உங்களுக்கு அதிலையும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதனால் சரியாக நீங்கள் சரியாக செஞ்சால் நீங்கள் உண்மையில் நிறைய காசு இதில் வந்து பார்க்கலாம். ஸோ அதுதான் ரஃப் அண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போனால் வீக்கெண்ட் நோட்ஸை பற்றி இந்த பிளாட்ஃபார்ம். இது நியூ பிளாட்ஃபார்மில் ஒரு பழைய வெப்சைட் தான், ஆனால் ஒரு வெரி யூஸ்ஃபுல் வெப்சைட். நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பத்தாவதுக்கு இந்த பேமெண்ட் எல்லாம் வந்து நீங்கள் செட்டிங்ஸில் தான் இருக்கும். இது வந்து பேபாலில் தான் பே பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா பேபாலில் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸ்ரீலங்கானா நீங்கள் வந்து ஒரு ஃபிலிப்பீன்ஸ் பேபால் அக்கௌண்ட் அது மாதிரி திறந்து தான் நீங்கள் வித்ட்ராவல் நீங்கள் பார்க்கணும். இல்லாட்டி நீங்கள் வெளிநாட்டில் யாராவது இருந்தாங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா, யூகே ஆஸ்திரேலியா அப்படி உங்களுக்கு ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக நீங்கள் ஒரு பேபால் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி இங்கேருந்து லாகின் பண்ணாலும் உங்களுக்கு அந்த வித்ட்ராவல் ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் கார்டு, டெபிட் கார்டு நீங்கள் இல்லாட்டி கிரெடிட் கார்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் காசு. ஓகே, ஸோ அதுவும் 2-3 ஆப்ஷன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் டவுட்ஸை வைங்க, நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ போடுற வரைக்கும் நன்றி, வணக்கம். தமிழ் டிஜிட்டல்.